வணக்கம். டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கர்ஜித்த சிஎம் விஜய். ஆமாங்க, நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்னா என்ன, அதுல என்னெல்லாம் பேசப்படும், நிதி ஆயோக் கூட்டத்துல நம்ம சிஎம் சார் என்னெல்லாம் கோரிக்கை முன் வச்சிருக்காரு, எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிதி ஆயோக் என்றால் என்ன? அதாவது ஃபர்ஸ்ட் நிதி ஆயோக்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதாவது இந்தியாவை மாற்றி வளர்க்கும் தேசிய நிறுவனம் அப்படின்னு பேரு. அதாவது இந்திய தேசிய முக்கிய பாலிசி, கொள்கை, ஆலோசனை இதெல்லாம் இந்த அமைப்புல எடுப்பாங்க. என்ன பண்ணுவா, இது எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 1, 2015. யாரால தொடங்கப்பட்டது அப்படின்னா, மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்களால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏன் நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தியெல்லாம் இந்தியாவில இருந்து பிளானிங் கமிஷன், திட்டக்குழு அப்படிங்கிறது இது 1950 முதல் செயல்பட்டு இருந்துச்சு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மாதிரி திட்டம், மாநிலங்களுக்கு சுதந்திர குறைவு, பொருளாதாரம் மாடர்ன் சிஸ்டம்க்கு பொருந்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2015ல பிளானிங் கமிஷன் நிறுத்தப்பட்டுட்டு நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நிதி ஆயோக்கோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாட்சி வளர்ச்சி, கோஆபரேட்டிவ் ஃபீடரலிசம் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு பிளஸ் மாநில அரசும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. இதோட கொள்கை உருவாக்கம் என்னென்ன இருக்குன்னா, கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், பொருளாதாரம் இதெல்லாம் கொள்கை உருவாக்கமா இருக்கும். மாநிலங்களுக்கு சுதந்திரம், ஒவ்வொரு மாநிலக்கும் தன்னோட மாநிலத்துக்கு என்னென்ன வளர்ச்சி வேணுமோ அந்த திட்டத்தை தன் சொல்லி அவங்களோட இதை கேட்டுப்பாங்க. ஏன் மாநிலத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கேட்டுக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. வளர்ச்சி கண்காணிப்பு, அரசின் திட்டங்கள் சரியா நடக்குதா அப்படின்னு பாக்குற டேட்டா பேசிங் மானிட்டரிங்லாம் இதுல பண்றாங்க. இனோவேஷன் பிளஸ் ஸ்டார்ட் அப் வளர்ச்சி, புதிய தொழில் தொடக்கம், ஸ்டார்ட் அப் சப்போர்ட், டிஜிட்டல் இந்தியா ப்ரொமோஷன் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நிதி ஆயோக் அமைப்பு பிரைம் மினிஸ்டர் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பாரு. அதுக்கப்புறம் வைஸ் சேர்மன், சிஇஓ, எக்ஸ்பர்ட்ஸ் அனைத்து மாநில சீஃப் மினிஸ்டரோடும் இதுல கலந்துப்பாங்க. இந்த நிதி ஆயோக் என்ன பண்ணாது அப்படின்னா, நேரடியா பணம் வழங்காது, சட்டம் உருவாக்காது, திட்டங்களை தனியா செயல்படுத்தாது. அதுக்கு என்ன பண்ணும் இந்த நிதி ஆயோக் அப்படின்னா, ஆலோசனை மட்டும்தான். திட்ட வடிவமைத்தல், வழிகாட்டுதல், ஆலோசனை இதை மட்டும்தான் செய்யும். இதுதான் நிதி ஆயோக் கூட்டம். இப்ப கூட ரீசெண்டா முதலா 11வது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு சிஎம் முதலா இப்ப சிஎம் விஜய் போயிட்டு வந்தாரு இல்லைங்களா? இதுதான் நிதி ஆயோக் கூட்டம். ஓகே, இதை பத்தின இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள்லாம் சிஎம் சார் கேட்டிருக்காரு அப்படிங்கறத நம்ம பிரீஃபா பார்ப்போம் வாங்க. என்னென்ன முக்கியமான பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு பிரச்சனை. அதாவது எல்லா மாணவர்களுக்கும் சமமான வேலை இல்லை என்று விமர்சனம் எழுப்பியிருக்காரு. கோச்சிங் உள்ளவர்கள் மட்டும் அதிகம் வெற்றி பெறாங்க, கிராம மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை சேர்க்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பள்ளி கல்வி மேம்பாடு, அரசு பள்ளிகளை மேம்படுத்தணும், ஸ்மார்ட் கிளாஸஸ் வசதிகளை மேம்படுத்தணும், ஆசிரியர்கள் பயிற்சி மேம்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உயர்கல்வி கல்லூரிகளுக்கு தொழில்நுட்ப பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் எஜுகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா, வேலை உருவாக்கம், புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கணும், ஐடி மற்றும் மேனுஃபேக்சரிங் துறை வளர்ச்சி, எம்எஸ்எம்இ தொழில்கள் ஊக்கம் பெறப்பட வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் வளர்ச்சி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இளைஞர் மேம்பாடு, அதாவது ஸ்கில் டெவலப்பிங் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள், என்டர்பிரினர்ஷிப் ஊக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தொழில் வளர்ச்சி, தொழிற்சாலை பகுதிகள் துறைமுக வளர்ச்சி, ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அடிப்படை வசதிகள், தமிழ் அடையாளம், கட்டமைப்பு, சாலைகள் மேம்பாடு, ரயில்வே திட்டங்கள், மெட்ரோ விரிவாக்கம் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மருத்துவம், அதாவது மாவட்ட அளவில் பெரிய மருத்துவமனைகள்,
ஏஐஐஎம்எஸ் போன்ற மையங்கள் வந்து குறைந்த செலவு சிகிச்சை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் மொழி அண்ட் கலாச்சாரம், தமிழுக்கு தேசிய முக்கியத்துவம், திருக்குறளுக்கு உலக அளவில் பரவ வேணும், தமிழ் பாரம்பரியம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. சமூக நலன்கள், அதாவது பெண்கள் பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு திட்டங்கள், கிராம வளர்ச்சி இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லணும்னா நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மேம்பாடு, நீட் விவாதம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், மத்திய நிதி மற்றும் திட்டங்கள், உட்கட்டமைப்பு வளர்ச்சி, தமிழ்நாடு முன்னேற்றம், இதை பத்திலாம் பேசியிருக்காரு. இப்போ நிதி ஆயோக்னா என்ன, எப்ப தொடங்கப்பட்டுச்சு, இதுல நம்ம வந்து சிஎம் சார் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ சோ மச்.